இது நமது ஐகேஎன் ஃபவுண்டேஷனுடைய பிரதேச தலைவர் முன்னாள் பிரதேச உறுப்பினர் சமூக சேவையாளர் சகோதரர் ஏஆர் ரிஃபாஸ் அவர்களினால் சற்று உரையாற்றப்படும். இங்கு வருகின்றிருக்கும் எங்களுடைய ஐகேஎன் ஃபவுண்டேஷனுடைய உறுப்பினர்கள், செயலாளர் உட்பட உறுப்பினர்கள் எல்லோரையும் வரவேற்றவனாக, அதே போன்று இங்கு வருகின்றிருக்கும் பெற்றார்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவரையும் விழித்தவனாக, இன்று 4ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 இன்று இந்த அல்ஷிஃபா வித்தியாலயத்தில் கல்வி இந்த மாணவர்களுக்கான அபியாச கோப்பிகளை வழங்கும் நிகழ்வு இன்று எமது அலுவலகத்தை வைத்து செய்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வறுமைக்கோட்டுக்குள் வாழ்கின்ற இந்த பிள்ளைகளை தெரிவு செய்து கட்டம் கட்டமாக எங்களுடைய இந்த கல்விக்கான கடன் கொடுப்போம், அதாவது கல்விக்கு கடன் கொடுப்போம் என்ற நிகழ்ச்சி படிக்கிற மாணவர்களுக்கு எந்த அளவு நாங்கள் செஞ்சிருக்கிறோம். எங்களுடைய ஐகேஎன் ஃபவுண்டேஷனுடைய தலைவர் உவேஸ் ராஜியார் எங்களுடைய நிறுவனம் கூட செஞ்சிருந்தோம். அந்த ஜஸாகுமுல்லா ஹைரா வாழ்க்கையில பழக்க செய்யணும்னு கேட்டு இப்படி சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Today, with the support of IKM Foundation, a program to distribute school learning materials for needy students from Kopur in Sri Lanka is being held by a grace of Allah at IKM Foundation office in Kopur. On behalf of the students and Helplanga organization, we sincerely thank to IKM Foundation for their generous and support dedicated to making this event successful. Thank you. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இன்றைய தினம் எமது ஐகேஎன் ஃபவுண்டேஷன் அலுவலகத்தில் வைத்து 3ஆம் கட்டமாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வு இப்பொழுது இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு இந்த ஐகேஎன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினுடைய எமது தலைவர் சமூக சேவையாளர் சகோதரர் ரிஃபாஸ் அவர்களும், அதே போன்று ஆசாத் நகர் பள்ளி பரிபாலன் சபை முன்னாள் தலைவர் சமாதான நீதிவான் அவர்களும், அதே போன்று எமது பிரதேச சமூக சேவையாளர் ரஃபீக் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று எமது நிறுவனத்தினுடைய பணியாளர்களும் இங்கே எங்களோடு பூரண ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக இந்த நிகழ்வானது எமது ஐகேஎன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்துடைய கௌரவ பணிப்பாளர் அல்ஹாஜ் எம்ஏஎம் உபேசர் அவர்களின் நிதி பங்களிப்போடு இந்த வறிய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக இன்றைய தினம் 3ஆம் கட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எமது அல்ஷிஃபா வித்தியாலயத்தில் அல்சாயிர் வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வு
இடம்பெற இருக்கிறது. இன்றைய தினமும் நாங்கள் எமது அல்ஹாஜ் உவேசர் அவர்களின் நிதி பங்களிப்போடு 50 மாணவர்களுக்கான இந்த அபியாச கோப்பிகளை இன்றைய தினம் வழங்கி வைக்கின்றோம். மேலும் இன்னும் எதிர்வருகின்ற நாட்களில் பல்வேறு விடுபட்ட பாடசாலைகளுக்கும் அதனை வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். எனவே இந்த உதவிகளை எமக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் எம்ஏஎம் உவேசாஜி அவர்களுக்கும் எமது பிரதேச மக்கள் சார்பாகவும் எமது இதனை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்ற எமது ஹெல்ப்லங்கா நிறுவன பணியாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு எமது அல்சாயர் வித்தியாலய மாணவர்கள் சார்பாகவும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஐகேஎம் சொல்லுங்க. இன்னொருக்கா ஐந்தாம் தேதி முதலாம் மாதம் 2026 இன்று 3ஆம் கட்டமாக நாங்கள் மாணவர்களுக்கான அபியாச கோப்பிகளை வழங்கி வைக்கின்றோம். இது எங்களுடைய ஐகேஎம் பவுண்டேஷனுடைய அலுவலகத்தை வைத்து எங்களுடைய ஐகேஎம் உறுப்பினர்கள் ஊடாக இந்த விடயங்களை செய்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முழுக்க எங்களுக்கு நிதியுதவி சாரை எங்களுடைய உவைஸ் ராஜ்யர் ஐகேஎம் பவுண்டேஷனுடைய பணிப்பாளர் தலைவர் உவைஸ் ராஜ்யர் அவங்க தான் எங்களுக்கு நிதி பங்களிப்பு செஞ்சு வராங்க. தந்தை ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இந்த மக்கள், கஷ்டப்படுகின்ற மக்கள், ஏழை மக்கள், வறுமைக்கோட்டில் வாழ்கின்ற இந்த மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இவ்வாறான வளர்த்திட்டங்களை கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற வளர்த்திட்டங்களை எங்களுடைய ஐகேஎம் பவுண்டேஷனூடாக செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்று அல்சார் வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான இந்த அபியாச கோப்பிகளை இன்று வழங்கி வைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். தந்ததுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்கத் செய்ய வேண்டும் என்று கேட்டு மாணவர்கள்ட்ட நாங்கள் சொல்றது என்ன சொன்னா, நாங்கள் எங்களால் முடியும்